வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து வைப் மன்னன் விஜய் ஆண்டனி என்னடா இப்படியெல்லாம் பாட்டு போட்டு வச்சிருக்காரு அந்த வீடியோ தான் பார்க்குறோம். இது 2023 வந்த ஒரு வீடியோ. இது இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். தேவா, பரத்வாஜ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணிருக்கலாமே, செக் பண்ணி பாருங்கள். அந்த சீரியஸில் வர ஒரு வீடியோ தான் இது. பாடல்களை பற்றி, இசையமைப்பாளர்களை பற்றி, மூவியை பற்றி, மூவி ரோஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் சினிமா டிக்கெட் சேனல் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கூட வனிதா அக்காவின் அலும்புகள் அப்படின்னு ஒரு படம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், அந்த மூவியை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சு செஞ்சுருப்பாருங்க. சீன் பை சீன் வச்சு கலாச்சி தள்ளியிருப்பாரு. செம்மையாக இருங்க. ஃபுல் வீடியோ நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கன்னா செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஓகே, நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா காயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். வைப் மன்னன் விஜய் ஆண்டனி பார்க்கலாம். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவா, யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ்னு இந்த ஜாம்பவான்களால தமிழ் சினிமா இசை உலகம் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த காலம் அது. இப்பேற்பட்ட ஜாம்பவான்களுக்கு மத்தியில ஒரு புது இசையமைப்பாளர் வந்து புது மாதிரியான இசையை கொடுத்து மக்கள் மத்தியில பிரபலமாகிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. ஆனா 2005 ஒருத்தர் வந்தாரு. அதுக்கு முன்னாடி தமிழ் ரசிகர்கள் கேட்காத ஒரு வைப் இசையையும் ஃப்ரெஷ்ஷான மெலடிஸையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்படி 2005 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள வைப்லயே வச்சிருக்கிற இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களோட ஒரு வைபோட இந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த டைம்ல ஒரு சில வீடியோஸ்ல அவரே ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணியிருக்காரு. இப்போ பண்றதுல அப்படி 1975 நாகர்கோயில்ல பிறந்த விஜய் ஆண்டனியோட 7வது வயசுலயே அவரோட அப்பா இறந்து போக என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட அம்மாவோடையும் 5 வயசு தங்கச்சியோடையும் நெருக்கடியா நின்னாரு. அந்த சமயத்துல அவரோட அம்மாவுக்கு திருநெல்வேலியில வேலை கிடைக்க குடும்பத்தோட அங்க போய் அவரோட ஸ்கூலிங்க கண்டினியூ பண்ணாரு. ஸ்கூல்லயே விஜய் ஆண்டனியோட குரல் கணீர்னு இருந்ததால அப்போ போராட்டங்களுக்கு போன ஸ்கூல் சீனியர்ஸ் விஜய் ஆண்டனியை முன்னாடி நின்று கோஷம் போட கூட்டிட்டு போனாங்க. கோஷம் கானாவா மாற ஸ்கூல்லயே சொந்தமா பாட்டு எழுதி டியூன் போட பாட ஆரம்பிச்சாரு. யார்கிட்டயும் எந்த இசையும் கத்துக்காமலேயே கிட்டத்தட்ட 300 டியூன் வரைக்கும் போட்டு வச்சிருந்தாரு விஜய் ஆண்டனி. ஸ்கூலிங் முடிஞ்சதும் இசை ஆர்வத்துல வயலின் கத்துக்கலாம்னு கிளாஸ்க்கு போக 2 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆகி கையில அடிபட்டு கத்துக்க முடியாம போகுது. தொடர்ந்து ட்ரம்ஸ் கத்துக்கலாம்னு போக மாஸ்டர் ஊரையே காலி பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படி தொட்ட இடமெல்லாம் தடையாத்தான் தொடங்குச்சு விஜய் ஆண்டனியோட இளமை காலம். இவ்வளவு சின்ன வயசுலயே விஜய் ஆண்டனிக்கு வந்து இந்த இசை ஆர்வத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதுக்கு காரணம் அவரோட தாத்தா மாயவரம் சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை. 1800களில் சட்டம், பெண் கல்வி, பெண் விடுதலைன்னு 15 புத்தகங்களுக்கு மேல எழுதி தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு பண்ணின இவர் தான் தமிழ்ல முதலா வந்த நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினது. இது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா, இவர் நிறைய கர்நாடக இசை பாடல்களை எழுதியிருக்காரு. 1800களில் இவர் பண்ணின பாடல்களை தான் இன்னைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கர்நாடக இசை கச்சேரிகள்ல பாடிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயங்கள் நீதிமன்றங்கள்ல 13 வருஷமா முனிசிபாவும் இருந்திருக்காரு. வாழ்ற காலத்திலேயே நிறைய சம்பாதிச்ச வேதநாயகம் பிள்ளை அப்போ தமிழ்நாட்டுல பஞ்சம் வந்ததால தன்னோட சொத்து எல்லாத்தையும் ஏழை மக்களுக்காக எழுதி வச்சாரு. தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் இத்தனை பண்ணின வேதநாயகம் பிள்ளைய நம்ம தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரைக்கும் கவனிக்காம மறந்து விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் வழி பிறந்தவர் தான் விஜய் ஆண்டனி. இந்த ரத்தத்துல இருந்து வந்ததுதான் விஜய் ஆண்டனியோட இசை ஆர்வமும். அந்த டைம்ல விஜய் ஆண்டனிக்கு படிப்புலையும் பெரிய ஆர்வம் இல்ல. ஆனா இசையை கரியரா எடுத்து தொடர விஜய் ஆண்டனியோட அம்மா அனுமதிக்காததால சென்னை வந்து காலேஜ் ஸ்டடீஸ்க்காக லயோலால சேர்ந்தாரு. அரியர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இசை ஆர்வத்தை விடாம படிக்கும் போதே சவுண்ட் இன்ஜினியரா சில ஸ்டுடியோஸ்ல வேலைக்கு சேர்ந்து கிடைச்ச 600 ரூபாய் சம்பளத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இசைக்கருவிகளை வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சு அவரோட வீட்டிலேயே ஒரு மினி ஸ்டுடியோவை போட்டாரு. இன்னைக்கு நம்ம ஃபுல் வைப்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய சாங்ஸ் இங்க உருவானதுதான். இந்த டைம்ல இவர் போட்ட சில டியூன்ஸ் எல்லாம் காமிச்சு டிவி சீரியல் சாங்ஸ் கம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் விஜய் ஆண்டனிக்கு கிடைச்சது. காதலிக்க நேரம் இல்லை அவருக்கு ஒரே நேரத்துல 2 பட வாய்ப்பு கிடைச்சது. கஜினி, அன்னியன், அறிந்து மறியாமலும், சச்சின் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் வந்துட்டு இருந்த அதே வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஃபுல் வைப்ல யாரா இது பண்ணனதுன்னு தமிழ்நாட்டையே கேட்க வச்ச ஆல்பம் தான் சுக்ரன். முதல் படம் முதல் பாட்டே தலைவன் வாய்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் மரண வைப் மெட்டீரியலா இருக்கு. மியூசிக்ல மட்டும் இல்ல லிரிக்ஸ்லயும் நான் கிங்னு முதல் ஆல்பத்திலேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு விஜய் ஆண்டனி. இதே ஆல்பம்ல இன்னொரு பாட்டையும் விஜய் ஆண்டனியே எழுதியிருந்தாரு. விஜய் ஆண்டனியோட ஆஸ்தான சிங்கரா இன்னைக்கு வரைக்கும் அண்டர்ரேட்டடா இருக்கிற சங்கீதா ராஜேஸ்வரன் இது திப்புவோட பாடியிருப்பாங்க. இவரோட
லிரிக்ஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, இவரோட ஜிப்ரிஷ்க்கு ஃபேன்ஸா இல்லாத ஒரு தமிழன் இருப்பானா? ஜிப்ரிஷ் இவர் நல்ல ஆக்டர் தான். தமிழ்நாட்டோட பட்டி துட்டி எல்லாம் ஒழிச்ச இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு டெலிவரியான குழந்தை மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த பாட்டெல்லாம் விஜய் ஆண்டனியோட இப்பதாங்க தெரியுது எனக்கு. பாட்டெல்லாம் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்ல. விஜய் ஆண்டனியே எழுதி சங்கீதா ராஜேஸ்வரனோட ஃபுல் வைப்ல பாடி இருப்பாரு. இந்த பாட்டுலாம் இந்த படங்கள்ல தான் வருதுன்னு இவர் கான்செப்ட் அப்புறம் எனக்கு தெரியுது. ஒரே ஃபயரான லிரிக்ஸா எழுதி இருப்பாரு தலைவர். ஃபுல் வைப்ல டைலாமா ஒரு பக்கம் ஹிட்னா, நெஞ்சாங்குட்டில் ஒரு ரகமான ஹிட். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் சன்மியூசிக்க போட்டா எந்த கவலையும் இல்லாம இந்த பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணின நாட்கள் எவர்கிரீன். விஜய் ஆண்டனிங்கிற ஒரு உடம்பு தாங்காது. கூட வைரமுத்து, சுக்குவிந்தர் சிங் எல்லாம் சேர்ந்தா கேட்பாங்க. இந்த படம் தானா? அஸ்லி ஃபிஸ்லி ஓமகசியாலாம் தான் ஜிப்ரிஷ்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இதாண்டா ரியல் ஜிப்ரிஷ்னு நச்சுன்னு மண்டையில வச்ச மாதிரி ஒரு ஜிப்ரிஷ வச்சாரு தலைவன். ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூ காசுல எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி எல்லாமோ போட்டாங்க. ஆனா நம்ம தலைவன் அதை கூட ஒரு வைப்லயே போட்டிருக்காரு. தொடர்ந்து 2007 வந்த விஜய் ஆண்டனியோட அடுத்த ஆல்பமோ வைபின் உச்சம்னு சொல்லலாம். நான் அவன் இல்லை படத்துல ஜீவனுக்கு ஒவ்வொரு ஹீரோயின் மேலேயும் வர லவ் ஒவ்வொரு ரகம்னா, அதுக்கு விஜய் ஆண்டனி போட்ட பாட்டெல்லாம் வேற ரகம். சின்ன வயசுல நம்ம கேட்ட ஒரு பாட்டு இன்னைக்கும் நம்ம கேட்கும் போது முதல்ல கேட்ட அந்த மெமரிஸை எடுத்துட்டு வர முடியுதுன்னா அதை விட ஒரு பாட்டுக்கு என்ன வெற்றி வேணும்? அப்படி ஒரு பாட்டு தான் இன்னைக்கு என்னவோ அரபிக் குத்து ஃபேமஸா இருக்கலாம், ஆனா 90s கிட்ஸோட ரியல் அரபிக் குத்து இதுதான். ஏற்கனவே பாப்புலரா இருக்கவங்களை வச்சு பாட்டை ஹிட் கொடுக்காம புது சிங்கர்ஸை பாட வச்சு அவங்களையும் பாப்புலர் ஆக்கி பாட்டையும் ஹிட் ஆக்குறதுல தான் தலைவன் கிங்கே. அப்படி விஜய் ஆண்டனி அறிமுகப்படுத்தின டேலண்ட்ஸ்ல ஒருத்தர் தான் சிங்கர் சத்யலட்சுமி. புத்தமணக்கரை அப்பா சக்கரன்னு இதை கேட்டாலே ஆடாத காலும் ஆடும். ரீமிக்ஸ் ட்ரெண்டா இருந்த டைம் அது. இது ரீமிக்ஸா ஒரிஜினலாங்கிற அளவுக்கு பழைய நாணவ நிலையில் வந்து அதே பாட்டை ரேப் கீப்னு போட்டு அதையும் வைபாக்கி இருப்பாரு விஜய் ஆண்டனி. ராதா காதல் வராதா Yeah, a magical mystery thing. Check it out. Yeah, the hit house. ராதா காதல் வராதா ராதா காதல் வராதா. இந்த படம்ல செகண்ட் பார்ட் கூட வந்துதானே? தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் அப்படிதானே? இத கூட ஒரு வைப்ல ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் பார்ட் அந்த மூவி நினைக்கிறேன் தான் முடியும். தேன் குடிச்ச நிலவு விழிமயங்கும் இரவிது தினம் தோறும் திருவோணந்தான். கந்த சஷ்டியை கூட ஒரு ராக் சாங்கா மாத்தி 4 ஃபீமேல் சிங்கர்ஸ், அதுக்கு நடுவுல நம்ம தலைவன் வாய்ஸ். படமா பெருசா பேசப்படாத நினைக்காதேங்கிற இந்த படத்திலையும் சில நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி. சாதனா சர்கம், ராகுல் நம்பியார் குரல்கள்ல ஹிந்துஸ்தானி ஸ்டைல்ல விஜய் ஆண்டனி பண்ணின இந்த சாங் அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரிக்கு வந்த 2 வருஷத்திலேயே 3 தரமான ஆல்பம்ஸ் மூலமா தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச விஜய் ஆண்டனி 2008 பண்ணின ஒரு சம்பவம் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. ஒரே பாட்டால தமிழ்நாட்டையே திருவிழா கோலமாக்கினார். இப்படி ஒரு பாட்டெல்லாம் யூடியூப் ரெக்கார்டிங் புதுசா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. கலாநிதி மாறன் வழங்கும் ரொம்ப புதுசா இருக்கு. மார்ச் 21, 2008 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட அடங்காத ஒரு வைப்ல இருக்கு. 2001 வேர்ல்ட் கப் கிரிக்கெட்ல ஓபனிங் செரமனில நாக்குமுக்கா ஒலிக்கப்பட்டுச்சு.
இப்பேற்பட்ட ஒரு ஜோன்ல இந்த இருந்திருப்பாரு நாக்கமுக்காக்கு முன்னாடி நாட்டு நாட்டெல்லாம் தூசு. தமிழ் இல்லாத வெளிமாநில ஆட்கள் கேட்ட முதல் தமிழ் பாட்டு கூட நாக்கமுக்காவா தான் இருக்கும். இந்த நாக்கமுக்கெல்லாம் கம்போஸ் பண்ணும்போது செம்ம காமெடி. ஆக்சுவலாக லிரிக்ஸ் தான் அந்த பாட்டு வந்து டியூன் பண்ணேன். பாட்டை பார்த்தோன்னா என்ன மாடு செத்தாவா மாடு செத்தா மனுஷன் தானே தோலை வச்சு மேலே கட்டி அட்ரா நாக்கமுக்கா வருது. நீங்கள் என்ன வச்சு காமெடி பண்ணுறீங்களா? நான் காமெடி பண்ணுறேன் பாருங்க. அதாவது நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு கம்போசரு ஒரு டியூனு கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு லைனாக இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஈக்குவலாக நான் அதோட மிஞ்சி நான் வந்து இஷ்டத்துக்கு நான் டியூன் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் நான் சொல்லிட்டேன். டான்ஸ் ஸ்டெப். நாக்குமுக்காக்காக கேனஸ் கோல்டன் லைன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமர்ஷியல் மியூசிக் விஜய் ஆண்டனிக்கு கிடைச்சது. இந்தியாவில இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த அவார்டு வாங்கினது இதுதான் முதல் முறை. செகண்ட் படம் தான நாக்குமுக்கால நமக்கு இங்க கேக்குறதுக்கே இப்படி இருக்கு. கான்சர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணா மொத்த ஆடியன்ஸ்க்கும் பவர் கிக்கு தான். இப்படி மரண வைப கிளப்பின இதே ஆல்பம்ல 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல ஒரு ரிப்பீட் மோட் பாட்டு. டிவி ரேடியோன்னு கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட ரைம்ஸ் மாதிரி இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் தெரியாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. விஜய் ஆண்டனினாலே இருந்தவங்களுக்கு சொன்ன வாயில அடைச்சது இந்த பாட்டு. தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. சன் பிக்சர்ஸ் இந்த ப்ரோமோவை டிவில போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்ததெல்லாம் ஒரு காலம். உன்னை நான் கண்டு சேரவே பூமி என்னோடு சுற்றுதோ. இது மட்டும் இல்லாம அப்பப்போ நடுவுல வந்த சில சின்ன படங்களுக்கு கூட பெரிய மெமரபிளான சாங்ஸ் போட்டாரு விஜய் ஆண்டனி. சின்ன ஹீரோ பெரிய ஹீரோன்னு பாரபட்சம் பார்க்காம வைபா தூவி பாட்ட போட்டாரு. திருக்குறள் பாட்டுல வந்து எத்தனையோ வெரைட்டில கேட்டிருப்போம். ஆத்திச்சூடிய பாட்டுல இதுக்கு முன்னாடி அதுவும் இப்படி ஒரு மரண வைப்ல போட்டு கேட்டதே இல்ல. இந்த பாட்டை கேட்டுவிட்டா உனக்கும் மலைக்கும் வாளுன்னு என்ன நினைச்சு எழுதுனாங்களோ, ஆனா தலைவன் அதுக்கு போட்ட இந்த டியூனை கேட்டா கண்டிப்பா முளைச்சிரும் வாளு. இப்படி ஒரு பாட்டு கோரியோலாம் தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரோட கனவுக்கின் கட்டுப்பாடு கவலைகள் தூக்கி போடு ஆடி. இதே 2009 இன்னும் 2 தரமான சம்பவங்களை விஜய் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. ஒன்னு நினைத்தாலே இனிக்கும். ரீமேக் படத்துக்கு கூட ஒரிஜினலை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிக்கிற மாதிரி பாட்டு போட்டுவிட்டு இருக்காரு. எம்எஸ்விக்கு ஒரு கண்ணதாசன், ராஜாக்கு ஒரு வாலி, ரகுமானுக்கு ஒரு வைரமுத்து மாதிரி விஜய் ஆண்டனிக்கு அண்ணாமலை விஜய் ஆண்டனிக்கு எக்கச்சக்கமான பாடல்களை எழுதியிருக்காரு. இதுவும் அவர் எழுதுனதுதான். இப்படி புரியாத ஜிப்ரிஷ் வார்த்தைகளாம் எப்படி சார் எழுதுறீங்க, அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டப்போ அதுக்கு கூட அவர் ஸ்டைல்லயே ஒரு தக் லைஃப் ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்ன உண்மை என்ன புரியல என்ன சொன்னாரு. ஒவ்வொரு தீமுக்கும் நினைத்தாலே இனிக்கும்ல இவர் பண்ணின பாடல்கள் அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பமா அமைஞ்சது. நண்பனை பார்த்த தேதி மட்டும் என்ன சொன்னாரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஞாபகத்தில் காலேஜ்ல தமிழ் சினிமால எத்தனையோ பாடல்கள் வந்திருந்தாலும் விஜய் ஆண்டனி கைவனத்துல வந்து இந்த பாட்டு எவர் கிரீன் தான். பேய் படம் மாதிரி இருக்கு அந்த சாங் கேக்கும்போது. இவங்க தான் சிவி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. நம்ம கேட்ரஸ்ட் சாங் இன்டர்லூட்ஸ் மாதிரியே இவரோட டச்லயும் இந்த பாட்டுல ஃப்ளூட்ல வர இன்டர்லூட் எல்லாம் நம்மள பறக்க வச்சிரும். தலைவன் பண்ணின இன்னொரு சம்பவம் தளபதியோட வேட்டைக்காரன். விஜய் ஆண்டனி சாங்ஸ் மட்டும் வச்சே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் ஏத்துனாங்க சன் பிக்சர்ஸ். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் போத்ததே அதன் மின்னல் வார்த்தைகள். ரொம்ப காலமா விஜய் படங்கள்ல மிஸ் ஆன ஒரு எனர்ஜெட்டிக் இன்ட்ரோ சாங் சங்கர் மகாதேவனோட 1000 வாட்ஸ் குரல்ல வேட்டைக்காரன்ல விஜய் ஆண்டனி போட்டிருந்தாரு.
சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், தளபதியும் கிடைச்சா சும்மா விடுவேன்னு பொழந்து கட்டியிருப்பாரு விஜய் ஆண்டனி. கரிகால கால போல கருத்திருக்குது குழலு. ரொம்ப கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இவர் போடுற இன்டர்லூட்ஸ் எல்லாம் எவர் கிரீனா இருக்கும். வேட்டைக்காரன்ல ஆனந்து பாடின இந்த பாட்டெல்லாம் ஹை பிச்சின் உச்சம். இன்னைக்கும் இதை லைவ்ல பாடணும்னா யோசிப்பாங்க. கண்டிப்பா ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு தான் இந்த பாட்டு தலைவன் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு ஃபயர் இருக்கும் இந்த பாட்டுல. சிறந்த பாராட்டு. படத்துல ஒவ்வொரு பாட்டும் ஒரு வெரைட்டி, எல்லாமே மரண ஹிட். தளபதிக்கே பண்ணியாச்சு, இனி நான் பெரிய படத்துக்கு தான் பண்ணுவேன்னு எந்த வரைமுறையும் வச்சுக்காம தொடர்ந்து சின்ன படங்களுக்கும் மியூசிக் பண்ணி அந்த பாடல்களையும் ஹிட் ஆக்கினாரு விஜய் ஆண்டனி. அவள் பெயர் தமிழரசி, அங்காடி தெருவெல்லாம் இதுக்கு நடுவுல வந்த படங்கள் தான். நீ சொல்லு சொல்லு அந்த ஆகாயத்தையும் நீர் நிலத்தையும் காத்தையும் நொறுப்பையும் கொண்டாந்து. விஜய் ஆண்டனி அவரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் நான் பார்த்துருவேன். நேத்து கூட பார்த்தேன். வேட்டைக்காரனை தொடர்ந்து 2010 உத்தம கொடுத்தாரு விஜய் ஆண்டனி. ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, முந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. சின்ன இலை நீதான் என் காதல் மழை, உன்னால நான் நனைய வேண்டும். சில பாடல்கள் எல்லாம் கேட்க தான் பிடிக்கும், ஆனா விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் கேட்டதும் பிடிக்கும். அப்படி ஒரு மந்திரத்தை பாட்டுல போட்டிருப்பாரு. எல்லா ஆல்பம்ஸ்லயும் பெஸ்டான சாங்ஸா போடுவாரு. ஆனா விஜய் ஆண்டனி, அண்ணாமலை, சங்கீதா ராஜேஸ்வரன் இந்த கூட்டணியில் வர பாட்டு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஒரே டியூன் ஒரே சிங்கர், ஆனா அது 2 எமோஷன்ல 2 விதமா போட்டு விளையாடி இருப்பாரு விஜய் ஆண்டனி. 2011 சட்டப்படி குற்றம்ல ஹரிஷ் கல்யாண், ஐஸ்வர்யா ராஜேஷோட காதலுக்கு போட்ட அதே டியூனை 2016 வந்த சைத்தான்ல லவ் ஃபெயிலியருக்கு போட்டிருப்பாரு. விஜய் ஆண்டனி வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்கவே ஒரு ஃபீலா இருக்கும். எவ்வளவு எங்க இருக்காங்க பாருங்களேன் ரெண்டு பேரும். இதே டியூனை இப்படி லவ் ஃபெயிலியருக்கு 5 வருஷம் கழிச்சு ரீயூஸ் பண்ணியிருந்தாரு. பாட்டு ஜானர்னு எடுத்துக்கிட்டா விஜய் ஆண்டனி ஒரு அச்சய பாத்திரம். அல்ல குறையவே குறையாது, அவ்வளோ வெரைட்டியா குத்துப்பாட்டு போட்டிருக்காரு. 2011 பரத் நடிச்சு வந்த யுவன் யுவத்தியில வந்த பாட்டு இது. அதே வருஷம் செப்டம்பர் அக்டோபர்ல இன்னும் 2 தரமான ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை வைபோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு. ஒன்னு வெடி, வாலியோட விஜய் ஆண்டனி ஒர்க் பண்ண முதல் மரண வைப் பாட்டு இது. இந்த ஆல்பம்ல நாமுத்துக்குமார் கூட்டணியில வந்து இப்படி மலையடித்தால் ஒரு ரகம்னா, தாமரை வரிகள்ல வந்து என்ன ஆச்சு இன்னொரு ரகம். விஜய் ஆண்டனி இப்ப பெருசா மிஸ் பண்றோம்னு சொல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு. ஷர்மிளா வாய்ஸ்ல ஒரு ராப். Come on girls, it's time to play. Let's have fun in my own way. Put your hands up in the air and push yourself. Let's go somewhere. MC Just வாய்ஸ்ல இன்ட்ரோ. காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே, என் கண்களுக்குள் உன்முகத்தை நாட்டு நட்டேனே. நரேஷ் ஐயர் வாய்ஸ்ல ஒரு சிறப்பான ஆலப் ரெண்டிஷன். அப்புறம் நம்ம ஆண்ட்ரியாவோட அல்டிமேட் வாய்ஸ்ல ஒரு போர்ஷன். இப்படி எல்லாம் பாட்டு இனி வராதான்னு இருக்கல. வெடியோட வைப்ல இருந்து மீள்றதுக்குள்ளேயே விஜய் ஆண்டனி அதுக்கு அடுத்த மாசமே இறக்கின அடுத்த பாம் தான் வேலாயுதம். தளபதி என் நெஞ்சில் குடியிருக்குன்னு எல்லா மேடைகள்லயும் தன்னோட மனசுல இருந்து பேச ஆரம்பிப்பாரு. அப்பேற்பட்ட அந்த ஃபேன்ஸுக்காகவே இப்படி ஒரு தரமான பாட்டை இந்த வேலாயுதம்ல பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனி. ஒரு சாங்ல 2 எமோஷன், ஒன்னு அண்ணன் தங்கச்சி, இன்னொன்னு லவ்வர்ஸ். ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே.
மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சவுண்ட் இன்ஜினியரா இருந்ததாலேயோ என்னவோ குத்துப்பாட்டு கூட அவ்வளோ குவாலிட்டியா போட்டிருப்பாரு தலைவர். மஞ்சனத்தி மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கி புட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த செம கட்ட. ஒரு குத்துப்பாட்டுக்குள்ள இப்படியெல்லாம் மெலடியா ஒரு ஹம்மிங்க போடவும் இவரால தான் முடியும். இதே படத்துல வந்து இன்னும் 2 பாட்டும் வேற வேற ஜானர்ல போட்டு கலக்கி இருப்பாரு விஜய் ஆண்டனி. மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ 2012 அது வரைக்கும் மியூசிக் டைரக்டரா இருந்த விஜய் ஆண்டனி முதல் முறையா நடிகராகவும் அவதாரம் எடுத்தாரு. மத்தவங்க படத்துக்கே அப்படி போட்டவர் தன் படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணுவாரு. நான்ல அப்படி ஒரு வைபா வந்துச்சு மக்கையா. நான் தான் ஃபர்ஸ்ட் மூவியா டிவி ரேடியோ மொபைல்னு ஒரு 6 மாசம் இந்த பாட்டு தமிழ்நாட்டையே அப்படி ரூல் பண்ணுச்சு. அடிக்கடி சங்கடம் நான் கேட்டிருக்கேன். இதே படத்துல ஹிப்ஹாப் ஆரி வாய்ஸ்ல வந்து இந்த பாட்டும் அப்போ பயங்கர பாப்புலர் ஆச்சு. அது என்னவோ தெரியல, குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, விஜய் ஆண்டனி பாடும்போது சில ஸ்லோ சாங்ஸ் கூட நம்ம இதயத்தை தொடர மாதிரி ஒரு ஆறுதல் கொடுக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் டிலே ஆயிட்டு இருக்கு. சுந்தர் சி விஜய் ஆண்டனி காம்போல வந்த மதகஜராஜா ஆல்பம் அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செம வைப்ல தான் இருக்கு. ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. நடிகரா விஜய் ஆண்டனிக்கு 2வது படம் சலீம். முதல் படத்துக்கு சளைக்காம இதுலயும் பெஸ்ட் சாங்ஸா கொடுத்திருந்தாரு. அப்புறம் இன்னொரு பாட்டு வருமே, ஒரு கிளாமர் சாங். இந்த பாட்டும் அடிக்கடி டிவில போடுவாங்க. எத்தனையோ ஜானர்ல சாங்ஸ் இருந்தாலும் இந்த வைபுங்கிற ஜானர்ல விஜய் ஆண்டனி எப்பவுமே கிங். என்ன டெம்ப்ளேட் இது? இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன் அவங்கவுங்க பங்குக்கு அம்மா சென்டிமெண்ட் சாங்ஸ் பெஸ்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ஜானர்ல பண்ணணுங்கிறதே சேலஞ்சு. ஆனா அதை அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனி. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா. இந்த படம் இருக்கே வீட்டுல எல்லாருக்கும் முடியும். நீ தந்த அன்பு எங்க அப்பா அம்மா எல்லாம் எத்தனை நேரம் போட்டாலும் பார்ப்பாங்க. கிடைத்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா. மெழுகாக உருகி தருவாளே ஒளியைன்னு விஜய் ஆண்டனி குரல்ல இந்த பாட்டெல்லாம் கேட்டா கண் கலங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மெழுகாக உருகி தருவாளே ஒளியை நடமாடும் கோயில். இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரா பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாத விஜய் ஆண்டனி நடிப்புல அதிகம் கவனம் செலுத்த ஆரம்பிக்க அவரோட படங்களுக்கு மட்டும் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதுலயும் அந்த வைப் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண 2005 தமிழ் சினிமாக்கு வைபுங்கிற டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம வைப்ல 2023 வரைக்கும் அத்தனை ஆல்பம்ஸ் கொடுத்துட்டாரு. குத்து மெலடின்னு தமிழ் சினிமாவுக்கு மியூசிக்கலா இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண விஜய் ஆண்டனிக்கு பெருசா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காதது மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இதுக்கப்புறமாவது திரும்பவும் விஜய் ஆண்டனி தன்னோட படங்களுக்கு மட்டும் இல்லாம மற்ற படங்களுக்கும் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பழைய வைப் திரும்ப கிடைக்கும். சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய இடங்கள்ல போய் நான் வந்து அவமானப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன்றதுனால எனக்கு பெருசா எதுவும் பாதிச்சதில்லை. எல்லாருமே ஜெயிக்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்குது? ஏன்னா ஓட்டப்பந்தயமா வாழ்க்கை சார். நம்ம பிறந்தோம் சாவ போகிறோம். இதுக்கு நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? காசு இருக்கிறவனா? மனசில் யாருக்கு அமைதி இருக்கோ சார், அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில் நீயோடு, உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 கொடுக்கும். நல்ல எண்டிங், நல்லா செலக்ட் பண்ணி சாங் லாஸ்ட்டாக வச்சுருக்காரு. நான் படம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபுல் மூவியாக நான் பார்த்ததில்ல. ஏன்னா அந்த டைமில் தேட்டருக்கோ போனதில் பெருசாக டிவிலையுமே ஃபுல்லாக எந்த ஒரு படமே பார்க்குறது, சும்மா இடையில தான் பார்க்குறது. அது மாதிரி நான் படம்லாம் அவர் அந்த சலீமா நடிக்க ஆரம்பிப்பார்ல, ஸோ அப்போல்லாம் தான் சும்மா அந்த சீன் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டைம் ஃபுல்லாக டிவியில் பார்த்தேன். நான் டிவியில் தான், அதுவும் டிவி தான் ஃபுல்லாக பார்த்தேன் நான். அப்போ தான் அந்த சாங் நான் கேட்டேன் நான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து வர சாங் தானே அது. அவங்க அப்பா அம்மா வந்து ஏதோ தவறான உறவாக இருப்பாங்க, ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதோ சீன் வரும். அப்பா வந்துட்டு கொன்றுவாங்க, இவர் எரிச்சிட்டு வந்துடுவார், சம்திங் ஏதோ வரும்ல. ஸோ அப்போ தான் அந்த சாங் வரும், நல்லா இருக்கும் அது. அதனால தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெலாம் போயிட்டு அந்த மாதிரி தான்
விஜய் ஆண்டனி அவரோட ஸ்பீச்சு, அவரோட ஐடியாலஜி, அவரோட தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, எப்படி இருக்கும்னா ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே வேணாம் எனக்கு. ஒருத்தன் ஒரு உச்சத்தில் ஒரு மன அமைதி அப்படின்ற ஒரு உச்சத்தில் தான் அப்படி இருப்பான். ஸோ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நான் வாட்டி இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு துறவிகள் அந்த மாதிரியான ஒரு மோடில் தான் அவரோட ஸ்பீச்சு, அவரோட தாட்ஸ் எல்லாமே இருக்கும். அவரோட இன்டர்வியூ ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எந்த ஒரு மூவி இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, இப்போ அதான் சொன்னாலும் நேத்தோ அந்த பாண்டே, ரங்கராஜ் பாண்டே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தார், இன்டர்வியூ பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருந்துச்சு. அதுவுமே செக் பண்ணி பாருங்களேன், பார்ட் 2 வருதான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோமே நான் பார்த்துட்டேன். அவர் விஜய் ஆண்டனி எந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தாரு, அப்புறம் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூடலாம் ஒரு சில இது கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அவரோட இது. இதில் நிறைய பாடல்கள் எனக்கு தெரியவே இல்லை இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. நிறைய படங்களுமே இல்லை, ஒரு சில படங்கள் எனக்கு தெரியவே, இந்த மாதிரிலாம் படங்கள்லாம் இருக்கே அப்படின்ட்டு. அதான் அதோ ஒரு படம் கூட சொல்லியிருந்தாங்களே, படம் பெருசாக ஹிட் ஆகலை, பட் இவரோட பாட்டு ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா இருக்குப்பா. விஜய் ஆண்டனி வைப் பண்ண விஜய் ஆண்டனிலாம் சும்மாவா. நைஸ் வீடியோ சினிமா டிக்கெட்டில் இருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கண்டென்ட் ஃப்ரம் வரன்.